ஜெயிக்கிறோம். வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் நன்றி நம்ம விவேக் சாருக்கு. ஏன்னா என்னோட மியூசிக்ல அனிருத் ப்ரோ பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வெயிட்டா அனிருத் ப்ரோக்கு சூப்பரா ஒரு கரகோஷம் கொடுங்க. அனிருத் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பாடிருக்காருன்னு ஒரே காரணத்தினால பாட்டு பயங்கரமாக எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கே ரொம்ப டவுன்லோட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சென்னையில் இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. விவேக் சார் சடனாக ஸ்பார்க்காக சொன்னார் அனிருத் பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், சார் முடியுமா, ரொம்ப பிஸியாக இருக்காருன்ட்டு. நான் கூட்டிகிட்டு வரமான்னாரு. சொல்லி ஒரு 1 வீக்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டார் சார். விவேக் சார் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியே. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வராது. ஒரு சீன் 2 சீன் வந்தாலே பெரிய விஷயம். பட் நடிப்பு அப்படின்னும் போது எல்லாமே நடிக்கணுன்றதுனால பண்ணுறோம். பட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற, நிறைய குடும்பங்கள் இருக்கிற ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற ஒரு பெரிய நகைச்சுவை தான், ஒரு நகைச்சுவை திருவிழா தான் இந்த படமே. It was a wonderful experience working on this project. And I think I need to say a special thanks to Vivek ji for your support and help on the sets. Thank you so much. இந்த படத்துக்கு ராஜகோபால் தான் வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சந்திரமோகன் சார்கிட்ட கண்டிப்பாக சொல்லி என்னை எழுத வச்சாங்க. அதுக்காக விவேக் சாருக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தோஷம், எனக்கு இது 100வது படங்கிறது விவேக் சாருக்கு நான் எழுதியிருக்கேன்றது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம் அவருக்கு 100வது படமா அமைஞ்சிருக்குன்னு எனக்கே தெரியாது சார். நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய லெஜெண்ட் நீங்க. எத்தனை படங்கள், எத்தனை கவுண்டமணி செந்திலுடைய காமெடி எழுதியிருக்கீங்க. எனக்கே குனிஞ்சு பார்க்கறதுக்கு தானே குரக்கடையில் பார்க்கான்னு ஒரு படத்துல சொல்லுவேன். ஏன்டா என்ன குனிஞ்சு பார்க்கலன்னு கேட்பேன். அவன் சொல்லுவான், குனிஞ்சு பார்க்கறதுக்கு நீங்கன்னா குரக்கடையில் பார்க்கான்னு கேட்பான். அது மாதிரியான ரொம்ப சிந்திக்கக்கூடிய காமெடியும் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி காமெடியெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார். உங்களுக்கு இது ஒரு எழுத்தாளர் 100 படம் தாண்டுறது இன்னைக்கு பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு இவர் 100 படங்கள் தாண்டி 100 படம் தாண்டி போயிட்டு இருக்காரு போது இட்ஸ் எ கிரேட்னஸ் சார். ஒரு எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் அதிக மரியாதையும் சம்பளமும் கிடைக்காத ஒரு இலாக்கா ஒன்று உண்டென்றால் அது எழுத்தாளர்கள் தான். கதை சொல்லிகளுக்குத்தான் காசு கிடைப்பது இல்லை, கதை சொல்லிகளுக்குத்தான் அவர்களுக்கான கௌரவம் கிடைப்பதில்லை. அது கிடைச்சிருக்குது. இந்த மேடையில் நாங்கள் உங்களை கௌரவப்படுத்தணும். நீங்களும் அதை 100 படம்னு சொல்லி பெருமைப்பட்டீங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். 3 ஆல்பம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொலவெறி ரிலீஸ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அது ஒரு 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 டைம் பீரியட், ஒரு ஃபேஸ், என்ன வேர்ல்டு ஓவர் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. ஒரு மாதிரி நம்பா இருந்தது. அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, வாழ்த்து நிறையா வருது, ஈவன் அமிதாப் பச்சன் சார்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வாழ்த்து வருது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, கொலவெறி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதாவது இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷ் பண்ணதே விவேக் சார் தான். ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்கும்போது இம்மீடியட்டாக நான் அதை பார்த்துட்டு பாடியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்பர் 1 எனக்கு பாட்டு பிடிச்சிருந்தது. நம்பர் 2 நான் அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதைக்கு. ஸோ